அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நாம் இந்த வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில ஒரு இடத்துல இப்படி சொல்லி காட்டுகின்றான். ஒருவன் ஒரு விஷயம் செய்தால், ஒரு துன்பமான விஷயம் செய்தால், அந்த துன்பத்தில் இன்பம் இருக்கிறது என்கின்ற அர்த்தத்தின் மேல்கோளாக அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுகின்றான். அது என்ன ஆயத் என்றால், فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, எனவே நிச்சயமாக துன்பத்தில் தான் இன்பம் இருக்கிறது சொல்லிட்டு அல்லாஹ் திரும்பி இதே சொல்லுகிறான். நிச்சயமாக துன்பத்தில் தான் இன்பம் இருக்கிறது. 2 ரவுண்ட் அல்லாஹ் சொல்லி காட்டினான். துன்பத்தில் தான் இன்பம் இருக்கிறது, துன்பத்தில் தான் இன்பம் இருக்கிறது. இப்ப நம்ம ஒரு விஷயம் செய்யறோம். ஒரு விஷயம் செய்யும் பொழுதே அந்த விஷயத்துலதான் ஒரு இன்பம் நிறைஞ்சிருக்கு. இந்த உலக வாழ்க்கை ஒரு பாழா போன வாழ்க்கை. ஆனா இந்த பாழா போன இந்த பாவமான இந்த கேடு கெட்டு இந்த மோசமான வாழ்க்கையில தான் மறுமைக்குரிய ஒரு வழிகள் இந்த உலகத்துல இருக்கு. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகம் என்பது முஃமின்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு சவனம் என்பதா சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்படுறோம். இந்த உலகத்துல அல்லாஹ்க்காண்டி வழிபடுறோம். இந்த உலகத்துல அல்லாஹ்க்காண்டி ஸகாத் கொடுக்கிறோம். இந்த உலகத்துல அல்லாஹ்க்காண்டி எல்லாம் விஷயம். இந்த உலகத்துக்காண்டி அல்லாஹ்க்காண்டி கஷ்டப்படுறோம். அது எதுக்கு? சுவனம் கிடைக்கணும். அது கஷ்டப்படுறோம். இந்த உலகில் நாம் கஷ்டப்பட்டோம் என்று சொன்னால், நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு நிம்மதியான சுவனத்தை நமக்கு ஆக்கி வச்சிருக்கிறான். ஓ, ஒரு விஷயம் செய்கிறோம். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் ஒரு நலவு, ஒரு இஷ்டமோ, ஒரு நலவு இருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிந்து வைக்க வேண்டும். ஆக அன்பிற்கினே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எந்த விஷயத்தோடு செய்தாலும் அதை ஈடுபாடோடு, அந்த விஷயத்தில் பின்னால் அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை வைத்திருக்கிறான் என்கின்ற எண்ணத்தோடு செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு எல்லாம் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.